ஆடி மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, வளர்பிறை. இன்று கருட பஞ்சமி. திதி இன்று பிற்பகல் 2:29 மணி வரைக்கும் பஞ்சமி, பின்பு சஷ்டி. யோகம் இன்று காலை 6:03 மணி வரைக்கும் சித்த யோகம், பின்பு காலை 9:26 மணி வரைக்கும் அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். நட்சத்திரம் இன்று காலை 9:26 மணி வரைக்கும் அஸ்தம் நட்சத்திரம், பின்பு சித்திரை நட்சத்திரம். சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரைக்கும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரைக்கும். கௌரி நல்ல நேரம் காலை 12:15 மணி முதல் 1:15 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. கரணம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்று சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6:04. சூலம் இன்று மேற்கு திசை. இன்றைய தினம் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கலாம். ராகு 2லையும், சூரியன் 4லையும், புதன் செவ்வாய் 5லையும், சுக்கிரன் 6லையும், சந்திரன் 7லையும், கேது 8லையும், சனி பகவான் வக்ர நிலையில 10லையும், குரு பகவான் வக்ர நிலையில 11லையும் சஞ்சரிக்கிறாங்க. மேஷ ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினத்துல உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். இன்னைக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். உங்க முயற்சியில நீங்க வெற்றி பெறுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்றைய தினத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். பணியிடத்துல இன்னைக்கு உங்க பணிகள் சுமூகமா நடக்கும். உங்க பணிகளை நீங்க திறமையா செய்து முடிப்பீங்க. உங்க அன்பை இன்னைக்கு உங்க வாழ்க்கை துணை கிட்ட வெளிப்படுத்துவீங்க. புதிய உறவை ஏற்படுத்திக்க இன்றைய தினம் உகந்த தினமா உங்களுக்கு இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சலுகைகள் மற்றும் ஊக்கத்தொகை வகையில பணவரவு உண்டாகும். உங்க சேமிப்பு இன்னைக்கு அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட இருக்கும் ஆற்றல் காரணமா உங்க ஆரோக்கியமும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும். சோர்வு நீங்கி துடிப்போடு செயல்பட தொடங்குவீங்க. பிள்ளைகளின் பிடிவாதம் இன்னைக்கு சற்று குறையும். வீடு வாகனத்தை சிலர் சீர் செய்வீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சிலர் சென்று வருவீங்க. வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிஞ்சுப்பீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களின் ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்க பாருங்க. காப்பீடு தொடர்பான பணிகள்ல இருக்கவங்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். உயர் அதிகாரிகள் கிட்ட பொறுமையோட சூழ்நிலைகளை கையாள்வது உங்களுக்கு நல்லது. உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்கள் உங்க மனசுல அதிகரிக்கும். இன்னைக்கு அலைச்சல்களால உடல் சோர்வு அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல இளஞ்சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் அறிமுகம் கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு புதுவிதமான நாளா இன்றைய நாள் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு உடல் சோர்வு நீங்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று கருட பஞ்சமி. பெருமாள் ஆலய வழிபாடு செய்வதும், கருடாழ்வார் மற்றும் கருட தரிசனம் செய்வதும், அம்பிகை வழிபாடு செய்வதும் சிறப்பு. வெள்ளிக்கிழமைங்கிறதால மகாலட்சுமி தேவி வழிபாடு செய்வது நன்மையை கொடுக்கும். கூடவே கோபூஜை செய்வதும், தனித்தனியே பஞ்சமுக குத்து விளக்கேற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் கூடுதல் விசேஷம். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிக்கிறதும் கூடுதல் சிறப்பு. ரிஷப ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினம் உங்களுக்கு அனுகூலமான நாளா இருக்க எதுலையும் நிதானம் தேவைப்படும். பதற்றம் உங்ககிட்ட சற்று அதிகமாகவே இருக்கும். எந்த விஷயத்திலையும் நல்ல பலன்கள் காண ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு உதவிகரமா இருக்கும். பணி நிமித்தமா இன்னைக்கு சிலர் பயணங்களை மேற்கொள்வீங்க. உங்க செயல்திறனுக்கு மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்கும். உங்க வாழ்க்கை துணையோட கடுமையா நடந்துக்கிறதால இருவருக்கும் இடையேயான உறவில் மகிழ்ச்சி குறைய வாய்ப்பிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு இடையே மகிழ்ச்சியை தக்க வச்சுக்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தேவையில்லாத பேச்சுக்களை இன்னைக்கு தவிர்க்க பாருங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சேமிப்பதற்கான வாய்ப்பு சற்று குறைந்திருக்கும். பயணம் மேற்கொள்ளும் சமயத்துல பண செலவுகள் அதிகரிக்கும்.
ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்ககிட்ட சற்று பதற்றம் நிறைந்திருக்கும். ஆரோக்கியமாக இருக்க உங்களை அமைதியாக வச்சுக்க பாருங்க. புதிய முயற்சிகள் சிலருக்கு தள்ளி போய் முடியும். உங்களை நீங்களே குறைச்சி மதிப்பிடாதீங்க. கோபத்தால சில இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்க. வியாபாரத்துல ஒப்பந்தங்கள் தள்ளி போகும். உத்தியோகத்துல அதிகாரிகளோட பணிப்போர் வந்து போக வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு உடன் பிறந்தவர்கள் கிட்ட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அனுசரித்து செல்ல பாருங்க. உத்தியோகம் தொடர்பான பணிகள்ல சிலருக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்க பாருங்க. உங்க மனசுல இருக்கும் ரகசியங்களை மற்றவங்க கிட்ட பகிர்வதை குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது. மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல பச்சை நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் அனுசரித்து செல்வது நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று கருட பஞ்சமி. பெருமாள் ஆலய வழிபாடு செய்வதும், கருடாழ்வார் மற்றும் கருட தரிசனம் செய்வதும், அம்பிகை வழிபாடு செய்வதும் சிறப்பு. வெள்ளிக்கிழமைங்கிறதால மகாலட்சுமி தேவி வழிபாடு செய்வது நன்மையை கொடுக்கும். கூடவே கோபூஜை செய்வதும், தனித்தனியே பஞ்சமுக குத்து விளக்கேற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் கூடுதல் விசேஷம். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிக்கிறதும் கூடுதல் சிறப்பு. மிதுன ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினத்துல தேவையில்லாத மன வருத்தங்கள் உங்களுக்கு உண்டாக வாய்ப்பிருக்கு. இந்த உணர்வு தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது. இறை வழிபாடு மற்றும் தியானம் மேற்கொள்வதால மன ஆறுதல் கிடைக்கும். பணியிடத்துல உங்க பணிகள்ல சில தவறுகள் நேர வாய்ப்பிருக்கு. உங்க பணிகளில் தவறுகள் நேராம இருக்க கவனத்தோட பணியாற்ற பாருங்க. உங்க குழப்பமான உணர்வுகளை இன்னைக்கு உங்க வாழ்க்கை துணைக்கிட்ட வெளிப்படுத்துவீங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கிறதால பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதி வளர்ச்சிக்கு சாதகமான நாளா இன்றைய நாள் உங்களுக்கு இருக்காது. சிலருக்கு பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால பண விஷயத்துல கவனமா இருந்துக்க பாருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சிலருக்கு கால்வலி மற்றும் தொண்டை வலி சம்பந்தமான உபாதைகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்த பாருங்க. பிள்ளைகளின் விருப்பு வெறுப்புகளை அறிந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்கள நெறிப்படுத்துவீங்க. விலை உயர்ந்த பொருட்களை சிலர் வாங்குவீங்க. மனைவி வழியில எதிர்பார்த்த உதவிகள் சிலருக்கு கிடைக்கும். வியாபாரத்துல வேலையாட்கள் உங்களை மதிப்பாங்க. உத்தியோகத்துல பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். தன்னம்பிக்கை இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். எந்த விஷயத்தையும் சாதுரியமா எதிர்கொண்டா நீங்க சமாளிச்சிடலாம். தொழில் மற்றும் வியாபாரம் திருப்திகரமா நடைபெறும். லாபமும் ஓரளவுக்கு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்துல சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது. உங்க மனசுல இறை நம்பிக்கை அதிகரிக்கும். நுட்பமான சிந்தனைகள் உங்க மனசுல தோன்றும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல ஊதா நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஊதா நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு திருப்திகரமான நாளா இன்றைய நாள் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று கருட பஞ்சமி. பெருமாள் ஆலய வழிபாடு செய்வதும், கருடாழ்வார் மற்றும் கருட தரிசனம் செய்வதும், அம்பிகை வழிபாடு செய்வதும் சிறப்பு. வெள்ளிக்கிழமைங்கிறதால மகாலட்சுமி தேவி வழிபாடு செய்வது நன்மையை கொடுக்கும்.
கூடவே கோபூஜை செய்வதும் தனித்தனியே பஞ்சமுக குத்து விளக்கேற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் கூடுதல் விசேஷம். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிக்கிறதும் கூடுதல் சிறப்பு. கடக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினம் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும். உங்கள் திறமையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி எந்த விஷயத்திலையும் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. இன்னைக்கு உங்ககிட்ட மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். பணி நிமித்தமான பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு சிலருக்கு அமையும். உங்கள் பணிகளை குறித்த நேரத்துக்கு முன்னாடியே செய்து முடித்து மனமகிழ்ச்சி அடைவீங்க. உங்கள் இனிமையான வார்த்தைகளால் உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் மகிழ்ச்சிகரமாக வச்சிருப்பீங்க. இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று மனமகிழ்வீங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தொலை தூரத்திலிருந்து உங்களுக்கு பணம் வர வாய்ப்பு இருக்கு. உங்கள் சேமிப்பு இன்னைக்கு அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் அனுசரணையான மனநிலை காரணமாக உங்கள் ஆரோக்கியம் இன்னைக்கு சிறப்பாகவே இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பளிப்பீங்க. அரசாங்கத்தால் அனுகூலமான சூழல் உண்டாகும். வழக்கில் சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்களை தேடி வந்தவங்களுக்கு நீங்கள் உதவுவீங்க. வியாபாரத்தில் வரவு உயரும். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு பாராட்டுகள் கிடைக்கும். இன்னைக்கு பூர்வீக சொத்துக்களால் லாபம் உண்டாகும். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். பிள்ளைகளால் அதிக நன்மைகள் கிடைக்கும். தொழிலில் கூட்டாளிகளோடு இருந்த பிரச்சனைகள் நீங்கும். உங்கள் வாக்கு வன்மையால் லாபகரமான சூழல் உண்டாகும். வாகன பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு திடீர் யோகம் கிடைக்கும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 4. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் ஆகாய நீல நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆகாய நீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் காரியங்கள் நிறைவேறும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பிரச்சனைகள் நீங்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று கருட பஞ்சமி. பெருமாள் ஆலய வழிபாடு செய்வதும், கருடாழ்வார் மற்றும் கருட தரிசனம் செய்வதும், அம்பிகை வழிபாடு செய்வதும் சிறப்பு. வெள்ளிக்கிழமைங்கிறதால மகாலட்சுமி தேவி வழிபாடு செய்வது நன்மையை கொடுக்கும். கூடவே கோபூஜை செய்வதும் தனித்தனியே பஞ்சமுக குத்து விளக்கேற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் கூடுதல் விசேஷம். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிக்கிறதும் கூடுதல் சிறப்பு. சிம்ம ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினம் உங்களுக்கு சுறுசுறுப்பான நாளாக இருக்காது. உங்ககிட்ட பதற்றம் சற்று நிறைந்திருக்கும். இன்னைக்கு தான தர்மங்கள் மற்றும் தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுறதால மன ஆறுதலும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும். எந்த விஷயத்திலையும் வெளிப்படையாக இருந்துக்க பாருங்க. எதையும் லேசாக எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. பணியிடத்தில் உங்கள் பணியில் ஆர்வம் சற்று குறைந்திருக்கும். பணியிட சூழல் சில நேரங்களில் உங்களுக்கு சலிப்பை தரும் விதத்தில் இருக்கும். ஆர்வம் அதிகரிக்க புதிய யுக்திகளை கையாள பாருங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட இன்னைக்கு நீங்கள் சற்று சண்டை சச்சரவுகளில் ஈடுபட வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து அவங்க கிட்ட நடந்துக்க பாருங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதி நிலைமையில் சாதகமான நிலை இருக்காது. சிலருக்கு பண நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால முடிஞ்ச வரைக்கும் பணத்தை கையாளும் சமயத்தில் கவனமும் சாதுரியமும் தேவைப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவைப்படும். எதிர்பார்த்த வேலைகள் சிலருக்கு தடையில்லாமல் நடந்து முடியும். தாய் வழி உறவினர்களால் அலைச்சல் உண்டாகும். கலை பொருட்களை சிலர் வாங்குவீங்க. வேற்று மதத்தவர்கள் இன்னைக்கு உங்களுக்கு உதவுவாங்க. பயணங்கள் சிறப்பாக அமையும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் சிலருக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சுபகாரிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும். கல்வியில் இருந்த தடைகள் குறையும். பெண்களுக்கு பொருட்சேர்க்கை உண்டாகும். பயணங்களால் மாற்றமான சூழல் உண்டாகும். உறவினர்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயம்
சமயத்தில் கருஞ்சிவப்பு நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் கருஞ்சிவப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் வெற்றி கிடைக்கும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு தடைகள் குறையும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றமான நாளா இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று கருட பஞ்சமி. பெருமாள் ஆலய வழிபாடு செய்வதும், கருடாழ்வார் மற்றும் கருட தரிசனம் செய்வதும், அம்பிகை வழிபாடு செய்வதும் சிறப்பு. வெள்ளிக்கிழமைங்கிறதால மகாலட்சுமி தேவி வழிபாடு செய்வது நன்மையை கொடுக்கும். கூடவே கோபூஜை செய்வதும், தனித்தனியே பஞ்சமுக குத்து விளக்கேற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் கூடுதல் விசேஷம். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிக்கிறதும் கூடுதல் சிறப்பு. கன்னி ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினத்துல உங்க செயல்களில் சிறு தாமதங்கள் இருக்கும். உங்க அணுகுமுறையில் பொறுமை அவசியம் தேவைப்படும். இன்னைக்கு இறை வழிபாடு உங்களுக்கு ஆறுதலையும் வெற்றியையும் கொடுக்கும். பணியிடத்துல உங்க பணிகளை கையாள்வதை கடினமா உணர்வீங்க. உங்க சக பணியாளர்களோட தவறான புரிந்துணர்வு உண்டாக வாய்ப்பிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் எல்லார்கிட்டையும் அனுசரணையோட நடந்துக்க பாருங்க. உங்க வாழ்க்கை துணையுடனான உறவில் மகிழ்ச்சி நிலவ பொறுமை அவசியம் தேவைப்படும். இன்னைக்கு உணர்ச்சி வசப்படுறதை நீங்க தவிர்க்க பாருங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிகரிக்கும் செலவுகள் காரணமா உங்க சேமிப்புகள் எளிதில் கரையும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒவ்வாமை சம்பந்தமான பாதிப்புகள் உண்டாக வாய்ப்பிருக்கிறதால உணவு விஷயத்துல கட்டுப்பாடும் கவனமும் தேவைப்படும். குடும்பத்தினர் உங்க ஆலோசனைகளை ஏத்துப்பாங்க. பிரபலங்களின் நட்பு சிலருக்கு கிடைக்கும். உறவினர்கள் மத்தியில உங்க செல்வாக்கு உயரும். விருந்தினர்களின் வருகை உண்டாகும். வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களை தீட்டுவீங்க. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க. இன்னைக்கு எந்த செயலையும் மன உறுதியோட செய்து முடிப்பீங்க. உத்தியோகத்துல சிலருக்கு திறமைக்கேற்ற பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரத்துல இருந்த போட்டி பொறாமைகள் குறையும். சகோதரிகளோட சிறு சிறு மன வருத்தங்கள் உண்டாக வாய்ப்பிருக்கு. தொழிலில் கூட்டாளிகளோட இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை உண்டாகும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு அனுபவ அறிவால் சாதிக்கும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல அடர் நீல நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறாமைகள் குறையும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று கருட பஞ்சமி. பெருமாள் ஆலய வழிபாடு செய்வதும், கருடாழ்வார் மற்றும் கருட தரிசனம் செய்வதும், அம்பிகை வழிபாடு செய்வதும் சிறப்பு. வெள்ளிக்கிழமைங்கிறதால மகாலட்சுமி தேவி வழிபாடு செய்வது நன்மையை கொடுக்கும். கூடவே கோபூஜை செய்வதும், தனித்தனியே பஞ்சமுக குத்து விளக்கேற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் கூடுதல் விசேஷம். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிக்கிறதும் கூடுதல் சிறப்பு. துலாம் ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினத்துல நீங்க சில தவறுகள் செய்ய வாய்ப்பிருக்கு. எந்த விஷயத்திலையும் பொறுமையோடு இருந்துக்க பாருங்க. இன்னைக்கு நன்மை தீமை இரண்டும் கலந்த பலன்களே உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். பணியிடத்துல அதிக பணிகள் உங்களுக்காக காத்திருக்கும். பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமா இருக்காது. சக பணியாளர்களோட சற்று சிக்கல்கள் உண்டாக வாய்ப்பிருக்கு. உங்க வாழ்க்கை துணையுடனான உறவில் நல்லுறவை பராமரிக்க அனுசரித்து செல்வது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆன்மீக நோக்க பயணங்களுக்காக பணம் செலவு செய்வீங்க. இதனால உங்களுக்கு மன ஆறுதலும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கண் சம்பந்தமான உபாதைகள் உண்டாக வாய்ப்பிருக்கிறதால தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது நல்லது. சிலருக்கு பல்வலி உண்டாக வாய்ப்பிருக்கு. குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும். தள்ளி போன விஷயங்கள் இன்னைக்கு சிலருக்கு நல்லபடியா நடந்து முடியும். எதிர்பார்த்த தொகை சிலருக்கு கைக்கு வந்து சேரும். விலை உயர்ந்த பொருட்களை சிலர் வாங்குவீங்க. வியாபாரத்துல வரவு ஓரளவுக்கு உயரும்.
உத்தியோகத்துல தலைமையின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்துல உறவினர்கள் வழியில வீண் செலவுகள் உண்டாக வாய்ப்பிருக்கு. உத்தியோகத்துல உடன் பணிபுரிபவர்களால ஆதாயகரமான வாய்ப்புகள் உண்டாகும். உடன் இருக்கவங்களை அனுசரித்து செல்வது நல்லது. நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு மனசாட்சிப்படி செயல்படும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 7. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் வீண் செலவுகள் உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று கருட பஞ்சமி. பெருமாள் ஆலய வழிபாடு செய்வதும், கருடாழ்வார் மற்றும் கருட தரிசனம் செய்வதும், அம்பிகை வழிபாடு செய்வதும் சிறப்பு. வெள்ளிக்கிழமைங்கிறதால மகாலட்சுமி தேவி வழிபாடு செய்வது நன்மையை கொடுக்கும். கூடவே கோபூஜை செய்வதும், தனித்தனியே பஞ்சமுக குத்து விளக்கேற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் கூடுதல் விசேஷம். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிக்கிறதும் கூடுதல் சிறப்பு. விருச்சக ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினத்துல உங்க லட்சியங்கள் நிறைவேறும். இப்போதைய சூழ்நிலையில உங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கடினமான பணிகளையும் நீங்க எளிதா செய்து முடிப்பீங்க. பணியிடத்துல உங்க பணியில நீங்க எளிதில் வெற்றி பெறுவீங்க. சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். உங்க வாழ்க்கை துணையோட நல்லுறவை பராமரிப்பீங்க. இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று மனம் மகிழ்வீங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமா இருக்கும். புதிய முதலீடுகளுக்கு இன்றைய நாளை நீங்க பயன்படுத்திக்கலாம். இது உங்களுக்கு திருப்திகரமாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்க சுறுசுறுப்போடு இருப்பீங்க. எந்த விதமான ஆரோக்கிய குறைபாடும் இன்னைக்கு இல்லாம நல்ல ஆரோக்கியத்தை நீங்க பராமரிப்பீங்க. நீங்க எடுத்து செய்யும் செயல்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலுமே கடைசியில நல்லபடியா நடந்து முடியும். எதிர்பாராத பணவரவுக்கு இன்னைக்கு வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் பிடிவாதமா நடந்துப்பாங்க. இருந்தாலும் நீங்க எடுத்து சொல்லி புரிய வைப்பீங்க. வீட்டிலும் வெளியிலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது. நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த பண உதவி அலைச்சலுக்கு பின் கிடைக்கும். வியாபாரத்துல லாபம் இருந்தாலுமே பணியாளர்களால சில செலவுகளும் உண்டாக வாய்ப்பிருக்கு. இன்னைக்கு நீங்க செய்யும் முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். எதிர்பாராத தனவரவுகள் கிடைக்கும். குடும்பத்துல சுப செலவுகள் உண்டாகும். உறவினர்கள் உங்களுக்கு சாதகமா செயல்படுவாங்க. ஆன்மீகம் தொடர்பான செயல்பாடுகளில் சிலருக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். வியாபாரத்துல கூட்டாளிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு முயற்சியால் முன்னேறும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல பொன்னிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பொன்னிறம். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் முன்னேற்றகரமான நாளா இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று கருட பஞ்சமி. பெருமாள் ஆலய வழிபாடு செய்வதும், கருடாழ்வார் மற்றும் கருட தரிசனம் செய்வதும், அம்பிகை வழிபாடு செய்வதும் சிறப்பு. வெள்ளிக்கிழமைங்கிறதால மகாலட்சுமி தேவி வழிபாடு செய்வது நன்மையை கொடுக்கும். கூடவே கோபூஜை செய்வதும், தனித்தனியே பஞ்சமுக குத்து விளக்கேற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் கூடுதல் விசேஷம். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிக்கிறதும் கூடுதல் சிறப்பு. தனுசு ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான நாளா இருக்கும். உங்ககிட்ட தன்னம்பிக்கை நிறைந்திருக்கும். நீங்க இன்னைக்கு சிறந்த ஆற்றலோடு இருப்பீங்க. பணியிடத்துல உங்க செயல்திறன் காரணமா மேலதிகாரிகளின் பாராட்டு நீங்க பெறுவீங்க. உங்க நீண்ட நாள் ஆசைகள் இன்னைக்கு நிறைவேறும். உங்க வாழ்க்கை துணையோட இனிமையான வார்த்தைகளை பேசி மகிழ்வீங்க. இதனால இருவருக்கும் இடையே நல்லுறவு சிறப்பா இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பண வரவு திருப்திகரமா இருக்கும்.
இருக்கும். நீங்க கணிசமான தொகையை இன்னைக்கு சம்பாதிப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பெரும்பாலும் உங்க ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். ஆரோக்கியத்துல எந்தவித பாதிப்பும் இருக்காது. இருந்தாலும் உணவு கட்டுப்பாடு தேவைப்படும். குடும்பத்துல அந்நிய நபர்களால பிரச்சனைகள் வராம பாத்துக்கங்க. சமூகத்துல உங்க மதிப்பும் மரியாதையும் உயரும். உங்க முயற்சியாலையும் எதிர்நீச்சல் போட்டும் இன்னைக்கு போராடி பல விஷயங்களை நீங்க வெற்றி பெறுவீங்க. உங்க வாக்கு வன்மையால லாபம் அதிகரிக்கும். எதிர்பாராத சில பயணங்களால இன்னைக்கு அலைச்சல்கள் உண்டாக வாய்ப்பிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். நிலுவையில் இருந்த பணம் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுத்து நன்மதிப்புகளை நீங்க பெறுவீங்க. மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு சோதனைகளை சாதனைகளா மாற்றும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல இளஞ்சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் லாபம் அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நன்மதிப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று கருட பஞ்சமி. பெருமாள் ஆலய வழிபாடு செய்வதும், கருடாழ்வார் மற்றும் கருட தரிசனம் செய்வதும், அம்பிகை வழிபாடு செய்வதும் சிறப்பு. வெள்ளிக்கிழமைங்கிறதால மகாலட்சுமி தேவி வழிபாடு செய்வது நன்மையை கொடுக்கும். கூடவே கோபூஜை செய்வதும், தனித்தனியே பஞ்சமுக குத்து விளக்கேற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் கூடுதல் விசேஷம். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிக்கிறதும் கூடுதல் சிறப்பு. மகர ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளா இருக்க நீங்க எதுலையும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம். விருப்பமான விஷயங்களை அடைய நீங்க கடுமையா உழைக்க வேண்டியிருக்கும். சில தாமதங்களை நீங்க இன்னைக்கு சந்திப்பீங்க. நல்ல விளைவுகள் பெற பயனுள்ள முறைகளை பின்பற்ற பாருங்க. பணியிடத்துல கடினமான சூழல் இருக்கும். உங்க இலக்கை அடைவதில் தாமதங்கள் இருக்கும். உங்க பணிகளை கையாள்வதில் பொறுமை தேவைப்படும். உங்க வாழ்க்கை துணையோட அகந்தையான போக்க கட்டுப்படுத்த பாருங்க. அவங்க கிட்ட நீங்க சகஜமா நடந்துகிட்டா நல்ல புரிந்துணர்வு உண்டாகும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு செலவுகள் சற்று அதிகரிக்கும். தேவையில்லாத செலவுகளை சற்று கட்டுப்படுத்த பாருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சிலருக்கு கால்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு தூக்கமின்மை இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் போதிய அளவு ஓய்வெடுத்துக்க பாருங்க. புதிய சிந்தனைகள் உங்க மனசுல தோன்றும். பிள்ளைகளின் தனித்திறமைகளை நீங்க கண்டறிவீங்க. உறவினர்களால நன்மையான பலன்கள் கிடைக்கும். சிலர் பழைய கடனை திருப்பி செலுத்துவீங்க. வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுக்கு நீங்க உதவுவீங்க. தொழில் தொடர்பா எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். பிள்ளைகள் படிப்பில் நல்ல ஈடுபாட்டோட செயல்படுவாங்க. புதிய வாகனம் வாங்குவதில் சிலருக்கு ஆர்வம் உண்டாகும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் உங்க மனசுல அதிகரிக்கும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 4. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல பொன்னிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பொன்னிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் உதவிகள் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆர்வம் உண்டாகும். இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று கருட பஞ்சமி. பெருமாள் ஆலய வழிபாடு செய்வதும், கருடாழ்வார் மற்றும் கருட தரிசனம் செய்வதும், அம்பிகை வழிபாடு செய்வதும் சிறப்பு. வெள்ளிக்கிழமைங்கிறதால மகாலட்சுமி தேவி வழிபாடு செய்வது நன்மையை கொடுக்கும். கூடவே கோபூஜை செய்வதும், தனித்தனியே பஞ்சமுக குத்து விளக்கேற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் கூடுதல் விசேஷம். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிக்கிறதும் கூடுதல் சிறப்பு. கும்ப ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார்.
இன்றைய தினம் உங்க எதிர்பார்ப்புகளில் சில தடை தாமதங்கள் இருக்கும். இந்த சூழ்நிலையை தவிர்க்க இறை வழிபாடு மேற்கொள்வது உங்களுக்கு நல்லது. பணியிடத்துல பணிச்சுமை சற்று அதிகரிக்கும். நீங்க நல்ல ஆற்றலோட பணியாற்ற திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். உங்க வாழ்க்கை துணை கிட்ட நீங்க எந்த விஷயத்தையும் லேசா எடுத்துக்க பாருங்க. அவங்களோட நகைச்சுவை உணர்வோட பழக பாருங்க. இதனால இருவருக்கும் இடையே மகிழ்ச்சியை பராமரிக்க முடியும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணவரவு சற்று குறைந்திருக்கும். செலவுகள் சற்று அதிகரிக்கும். இதனால உங்க பணத்தை கையாள்வதை கடினமா உணருவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காய்ச்சல் மற்றும் தலைவலி சம்பந்தமான உபாதைகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால உடல் ஆரோக்கியத்துல சற்று கூடுதல் கவனம் செலுத்த பாருங்க. புதிய முயற்சிகளை இன்னைக்கு தவிர்க்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவைப்படும். குடும்பத்துல உறவினர்களால செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தாய் வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியம் அனுகூலமா நடந்து முடியும். பிள்ளைகளை அனுசரித்து செல்ல பாருங்க. வியாபாரத்துல பணியாளர்களால சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. விற்பனையும் சற்று சுமாரா தான் இருக்கும். குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் இன்னைக்கு படிப்படியா குறையும். உங்க செயல்பாடுகளில் துரிதம் உண்டாகும். உத்தியோகஸ்தர்கள் உங்க திறமைக்கேற்ற மாதிரி உயர் அதிகாரிகளால பாராட்டப்படுவீங்க. அரசு சார்ந்த செயல்பாடுகளில் ஆதாயம் உண்டாகும். நண்பர்களால தொழில் சார்ந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு முயற்சியால் முன்னேறும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல இளஞ்சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் பிரச்சனைகள் குறையும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று கருட பஞ்சமி. பெருமாள் ஆலய வழிபாடு செய்வதும் கருடாழ்வார் மற்றும் கருட தரிசனம் செய்வதும் அம்பிகை வழிபாடு செய்வதும் சிறப்பு. வெள்ளிக்கிழமைங்கிறதால மகாலட்சுமி தேவி வழிபாடு செய்வது நன்மையை கொடுக்கும். கூடவே கோபூஜை செய்வதும் தனித்தனியே பஞ்சமுக குத்து விளக்கேற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் கூடுதல் விசேஷம். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிக்கிறதும் கூடுதல் சிறப்பு. மீன ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். புதிய தொடர்புகளை நீங்க ஏற்படுத்திப்பீங்க. இன்னைக்கு சிலர் விருந்து விழாக்களில் கலந்துகிட்டு மகிழ்ச்சி அடைவீங்க. பணியிடத்துல உங்க திறமை அடுத்தவங்களால மதிக்கப்படும். நீங்க செய்யும் பணிகளை நீங்க விரும்பி செய்வீங்க. உங்க வாழ்க்கை துணையோட வெளிப்படையா பேசுவீங்க. இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு உண்டாகும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதி நிலைமை பெரும்பாலும் சிறப்பாகவே இருக்கும். பங்கு வர்த்தகத்துல ஈடுபட நீங்க முயற்சிகள் செய்யலாம். இது உங்களுக்கு லாபகரமா இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்க ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். நீங்க மிகுந்த ஆற்றலோட இருப்பீங்க. இன்னைக்கு உங்க செயல்களை குடும்பத்துல உள்ளவர்கள் குற்றம் சொல்ல வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் பின்னால அவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க. பிள்ளைகளின் எதிர்கால நலனில் ஆர்வம் காட்டுவீங்க. கொடுத்த வாக்க காப்பாற்ற பாடுபடுவீங்க. மற்றவங்க பிரச்சனைகள்ல தலையிடுறத நீங்க தவிர்த்துக்கிறது நல்லது. கோபத்தை மட்டும் இன்னைக்கு சற்று குறைச்சிக்க பாருங்க. உத்தியோகத்துல சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த பண உதவிகள் சிலருக்கு காலதாமதமா கிடைக்கும். எதிர்பாராத செலவுகள் சிலருக்கு உண்டாக வாய்ப்பு இருக்கு. வாடிக்கையாளர்கள் கிட்ட கோபமான பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது. வியாபாரம் தொடர்பான காரியங்கள் அலைச்சலுக்கு பின் நடைபெறும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு லாபகரமான நாளாவே இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல கிளி பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் கிளி பச்சை நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் இடமாற்றம் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு காலதாமதம் ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும். இன்றைய தினம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று கருட பஞ்சமி. பெருமாள் ஆலய வழிபாடு செய்வதும் கருடாழ்வார் மற்றும் கருட தரிசனம் செய்வதும் அம்பிகை வழிபாடு செய்வதும் சிறப்பு.
சிறப்பு. வெள்ளிக்கிழமைங்கிறதால மகாலட்சுமி தேவி வழிபாடு செய்வது நன்மையை கொடுக்கும். கூடவே கோபூஜை செய்வதும் தனித்தனியே பஞ்சமுக குத்து விளக்கேற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் கூடுதல் விசேஷம். மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம், அன்னபூரண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்களை படிக்கிறதும் கூடுதல் சிறப்பு.